இன்றைக்கி நம்ம குலவரி கிச்சனில் 80 பேருக்கு பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 80 பேர் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு, சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு நாம் 6 கிலோவில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 கிலோவில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோவில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது போக லெமன் ஜூஸ் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கோம். ரைஸ் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஊற வச்சுருக்கோம். இங்கே 10 கிலோ சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 லிட்ரு நம்ம கடலெண்ணெய் காய விட்டுருக்கோம். அதோடு சேர்த்து ஒரு 1/4 லிட்டர் அளவில் நெய் உள்ளே ஊற்றிருக்கு. 3 கட்டு புதினா, கொத்தமல்லி 2 கட்டு, அது போக பச்சை மிளகா தேவைக்கு எடுத்து வச்சுருக்கு. தாளிச்சா முன்னாடியே செஞ்சு வச்சதுனால நான் உங்கள்கிட்ட காட்ட முடியலை செய்முறையை. அடுத்த தடவை காட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடலாம். 2 ஸ்பூன் அளவில் சோம்பு, வெங்காயம், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பச்சை மிளகா, பாஸ்மதி ரைஸு நம்ம 8 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமே போடணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இது பாஸ்மதி ரைஸ். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்க்கலாம். கட் பண்ணி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதை நல்லா இப்போ வதங்க வைப்போம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் என்னுடைய தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துடுறேன். இப்போவே நம்ம இப்போ கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கைனாலவே அள்ளி போட்டேன். நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நமக்கு நறுமணம் தரக்கூடிய கொத்தமல்லி, புதினாவை நல்லா வதங்குற அளவுக்கு சேர்த்துருவோம். இப்போதைக்கு பாதி சேர்ப்போம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி சேர்த்துப்போம். பாதியை கடைசியில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இது நம்ம தயிர் சேர்த்தா தான் பிரியாணிக்கு நல்லா அந்த ரைஸ் எல்லாம் பொடுன்றது கிடைக்கும். அதனால் தயிர் சேர்க்குறது. அதுபோக நம்ம கறியிலையும் நல்லா சாரும். ஆல்ரெடி கரம் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ வரமிளகா பொடி, காஷ்மீரி பொடி தான் சேர்த்துருக்கு. அது ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கு. இப்போ நமக்கு பிரியாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் போட வேண்டியதுதான். 10 கிலோ சிக்கனையும் பத்திரமா இறக்கிட்டாங்க. இதை பக்குவப்பட்டு கிட்ட வேண்டியதுதான். இப்போதைக்கு நம்ம பாஸ்மதி ரைஸை எடுத்து ஊற வச்சோம்னா சரியாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினாவே போதும். நம்ம இப்போ கறியை நம்ம உள்ள மசாலா தர அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம தம் போடும்போது கறி நல்லா வந்துடும், இல்லைன்னா குழஞ்சு போயிடும். அதனால் இப்போ தண்ணி சேர்க்கலாம். அதாவது பாஸ்மதிங்கும் போது 1 கப்புக்குனா 1.5 கப் அளவு தண்ணி எடுத்தால் போதும். தண்ணி ஊற்றுங்கள். தண்ணியில் கொஞ்சம் ரசத்தில் இப்போவே உப்பு பார்த்துக்கோங்க. ரசத்துலையா? ரசம் கொதிச்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம அரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருவோம். நல்லா அரிசியை கிண்டி விட்ருவோம், எல்லா பக்கமும் சாடுற மாதிரி. அப்போ தான் ஒரு சைடில் நம்மளுக்கு பிடிச்சிக்காது. நம்மள ஒரு 3 லெமனு, அந்த லெமன் சாரை சேர்த்துக்குவோம். இது ஃப்ளேவர் காட்டி நல்லா கிளறி விட்ருவோம். இந்த ரசத்தளவில் நம்மளுக்கு ரைஸ் வெந்து வரும்போது அந்த ரசம் கொஞ்சம் 1/2 இன்ச்சு கீழே இருக்கும்போது நம்ம தம் போட்டோம்னா சரியாக இருக்கும். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தம் போடுற அளவுக்கு வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். பிரியாணிக்கு பாய்லர் போட்டு மூடி தம் போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்மதி பிரியாணி இப்போ மேலேருந்து இறக்கியாச்சு. தம் நல்லா வந்திருக்கு. ரைஸாக வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணுப்பா.
அழகாக வந்துருக்கு. புது புதுன்னு வந்துருக்கு. பாருங்கள், ஒரு ரைஸ் இதோட பின்னலை. இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, ரைத்தா, தாளிச்சா.